ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குமே ஈத் முபாரக். எல்லாருக்குமே ஈத் ரொம்ப சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஈதுக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு மினி விலாகில் பார்க்கலாமா? லாஸ்ட் நோம்பு திறந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சாச்சு. மெஹந்திலாம் நல்லா வச்சு கையெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். பெருநாள் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஜவ்வரிசி பாயாசம், மட்டன் குழம்பு, அப்புறம் இடியாப்பம் மட்டும் வெளியில் வாங்கியாச்சு. அப்புறம் குனஃபா செய்யணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்லேயே இல்லை. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குனஃபாவுமே வந்து செஞ்சுருந்தேன். மட்டன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லியாவே இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லி முல்லா தான் இன்றைக்கி எல்லாமே வாங்கியிருந்தோம். ஜவ்வரிசி பாயாசம் ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தாட்டி செஞ்ச ஜவ்வரிசி பாயாசம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருந்தேன். பெரிய ஜவ்வரிசி சேர்த்ததுனால இந்த பபிள் டீலெலாம் நல்லா உப்பி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. உண்மையாகவே சொல்கிறேங்க, மறுநாள் வரைக்கும் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். போன வருஷம் குனஃபா செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயோ அலைஞ்சு பார்த்தோம். எங்களுக்கு இந்த குனஃபா டோ கிடைக்கவே இல்லை. போன வருஷம் ஆன்லைனில் கூட வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது. குனஃபா டோ இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது. கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் கூட செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இன்ஷால்லா ரெசிபி ஷேர் பண்ணுறப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே மட்டன் குழம்பையுமே தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தாளிச்சு விட்டாச்சு. தொழுது முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து இதுக்கு வாங்கின ட்ரெஸ் இது தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி வரும். பேண்ட்டும் துப்பட்டாவும் ஒரே கலரு, பீகாக் ப்ளூ மாதிரி. டாப் வந்து மஸ்டர்ட் கலர். கைக்கு வந்து லைட்டாக சின்ன லேஸ் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புர்காக்கு இந்த மாதிரி தான் வந்து மணி ஒர்க் வச்ச மாதிரி எடுத்திருந்தேன் ஹேண்டுக்கு. அப்புறம் இந்த ஷால் எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ஈத் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு தொழுகையுமே வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா 27க்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்தது. லாஸ்ட்டில் தொழுகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து உட்காந்து தொழுதுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்தாச்சு. நான் என்னோட சிஸ்டர், என் சிஸ்டரோட பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையுமே நல்லபடியாக முடிஞ்சுது. சின்ன பிள்ளைங்களோட சந்தோஷமே சந்தோஷம் தான். மாஷால்லா எந்த அளவுக்கு அவங்களுமே மலக்கத்தை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாருமே வச்ச மரதானியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் போய் தான் வந்து குனஃபாவே வந்து ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அப்புறம் இடியாப்பம், அப்புறம் குனஃபா, ஜவ்வரிசி பாயாசம், அப்புறம் ஃப்ரெண்டு வந்து ஷீர் குருமா கொடுத்து விட்டுருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேசரி கொடுத்து விட்டுருந்தாங்க. வழக்கம் போல் என்ன சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. ஈவினிங் வந்து சிஸ்டருக்காக பாயாசம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.